ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே ராம என்ற 2 எழுத்தினால். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு ஸ்ரீராம நவமி. இன்றைய நன்னாளில் நவரச ராமாயணம்ங்கிற தலைப்பில் பரனூர் மகாத்மா வைகுண்டவாசி ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் ராம கதாமிருத சாரம்ங்கிற கிரந்தத்தில் எந்தெந்த ரசம் எந்தெந்த இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகத்தோட அடிப்படையில் இன்றைக்கு நவரச ராமனை நாம் அனுபவிப்போம். முதல்ல அந்த ஸ்லோகத்தை அனுபவிப்போம். शृङ्गारं च विदेहजाविहरणे वीर्यं धनुर्भञ्जने कारुण्यं दयिता वियोगसमये रौद्रं च जाने रणे हास्यं च त्रिजने खबन्धसविधे भीतिं च नारीवधे बीभत्सं जलबन्धने अद्भुतरसं शान्तं सदा माश्रये. ராமகதாமிருதம்ங்கிற கிரந்தத்தில் இந்த ஸ்லோகத்தை அவர் எழுதியிருக்கார். எந்தெந்த ரசம் ராமாயணத்தில் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் காண்பிக்கப்படுறது. இதை பேஸ் பண்ணி தான் அடியேன் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸ்ரீயப்பதியான சக்கரவர்த்தி திருமகனை கருணா காக்குஸ்தன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில். கருணாரசம்ங்கிற ஒரு ரசம் மட்டும் அவர்கிட்ட இல்லை. நவரச நாயகன் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி. வால்மீகி ராமாயணத்தை ரசமயமா சுவையோட சொல்லியிருக்கார். உலகத்துக்கு கிடைச்ச பொக்கிஷமான ஒரு காவியம்தான் இந்த ராமாயணம். இந்த காவியத்தை இந்தியா தான் லோகத்துக்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அது இந்தியாவுக்குள்ள பெருமை. ஒரு நாவலை படிக்கிறோம், இல்லை ஒரு கதையை படிக்கிறோம், ஒரு ஸ்டோரியோ ஏதோ ஒன்றை படித்தோம்னா ஒரு தடவைக்கு மேலே நம்மளால அதை படிக்க முடியாது. சே, இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். ஆனால் ராமாயணத்தை எத்தனை தடவை படித்தாலும் திகட்டாத ஒரு காவியம் ராமாயணம். சமுத்திரத்தில் மூழ்கினவன் எல்லா ரத்தனங்களையும் ஒரே சமயத்தில் எப்படி அள்ளி எடுத்துட்டு வர முடியாதோ அது மாதிரி பல அர்த்தங்கள், பல தர்மங்கள் ராமாயணத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் வால்மீகி பகவான். அதை அவரே சொல்றார் ஒரு ஸ்லோகத்தில். காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்டியம் சர்வஸ்ருதி மனோகரம் அப்படின்னு வால்மீகியே சொல்றார். ராமாயண வியாக்கியானத்தை 18 தடவை தன்னுடைய ஆச்சாரியன் கிட்ட போய் கேட்டாராம் பகவத் ராமானுஜர். 18 முறையும் ஒரே அர்த்தமானா ஒரே அர்த்தம் இல்லை, 18 விதமான அர்த்தங்களை கிரகிச்சுண்டார் பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்லுவார். இப்பேற்பட்ட உயர்ந்த இந்த கிரந்தத்தில் 9 ரசங்களை பிரதானமாக சொல்றார் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். முதல்ல 9 ரசம் என்ன, நவரசங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் ரசம் ஸ்ருங்கார ரசம். பக்தி கலந்த நாயிகா நாயகி பாவம். இதை மதுர பாவம் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது காதல், பிரேமை. அதை ஸ்ருங்கார ரசம் அப்படின்னு சொல்வார். இரண்டாவது ரசம் வீரியம், பராக்கிரமத்தை காண்பிச்சு ஜெயிக்கிறது, ஹீரோயிசம், அதுதான் வீரரசம். மூன்றாவது அருவருப்பு. இதை பீபஸ்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்வா.
சூர்பனகை ஒருத்தி தான் இருந்தா ராமாயணத்துல. பீபஸ்தம்னா பார்த்தாலே அருவருப்பா இருக்கும், அவளை பார்த்தாலே, அவளுடைய தோற்றத்தை பார்த்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் லோகத்துல இவ்வளோ மாதிரி நிறைய பேர் இருக்கா, பார்க்கறதுக்கே நமக்கு பிடிக்காம இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிப்பா, ஒரு பேண்ட் போட்டுப்பா, அது கிழிஞ்சு போயிருக்கும், எங்க முட்டிக்கால் 2 இடத்துலையும் கிழிஞ்சு தொங்கும். சில பேர் தலையெல்லாம் தலைவிரி கோலமாக போட்டுட்டு வருவா, சில பேர் நீளமாக நகத்தை வளர்த்துட்டு வருவா, அதுக்கு அழகழகாக பெயிண்ட் எல்லாம் பூசிட்டு வருவா. இதெல்லாம் அருவருக்கத்தக்க விஷயம். இதை பீபஸ்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. 4வது ரசம் ஹாஸ்ய ரசம். ஹாஸ்யம் இல்லை அப்படின்னா லைஃபே இல்லை. வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இப்பெல்லாம் கார்டனில் வாக்கிங் போனோம்னா சில பேர் ஓரமாக நின்றுட்டு பெருசாக ஹான்னு சிரிப்பா. ஏன்னா ஹாஸ்யம் வேணும், அவசியம், நோயே வராது சிரிச்சோம்னாக்க. 5வது ரசம் ரௌத்ரம். ரௌத்ரம்னா கோபம். கோபமே படக்கூடாது, ஆனால் கோபப்படணும். எப்போ? அதர்மம் நடக்கிற இடத்துல அதை தட்டி கேட்டு கோபப்படணும், அது ரௌத்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ரசம் பயம், அதாவது சஸ்பென்ஸ், ஒரு த்ரில் இருக்கும். கண்ணன் கோபச்சிறுவர்களோட போகிறான் மாடு மேய்க்கிறதுக்கு. ஒரு பெரிய மலைப்பாம்பு, அந்த மலைப்பாம்புக்குள்ள எல்லா சிறுவர்களும் உள்ள போயிட்டா, அது முழுங்கெடுத்து அவளை. கண்ணன் போய் காப்பாற்ற போறான். எப்படி காப்பாற்ற போறான்னு அப்படின்னு ஒரு பயம், ஒரு த்ரில் இருக்கும் அந்த இடத்துல. அடுத்த ரசம் அற்புத ரசம், அதாவது ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். செய்ய முடியாத காரியத்தை செய்யறது தான் ஆச்சரியம், அற்புதம், மிராக்கல் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணன் 7 நாள் கோவர்த்தனகிரி மலையை தன்னுடைய சுண்டு விரல்ல தூக்கினா இல்லையா, அது அற்புத ரசம். 8வது ரசம் காருண்யம். காருண்யம் அப்படின்னா அழுகைன்னு வச்சுக்கலாம். தியாகராஜர் ராமருடைய காருண்யத்தை நினைச்சு நினைச்சு அழுது அழுது பல கீர்த்தனங்கள் பாடியிருக்க. புரந்தரதாசருடைய அழுகை தான் தேவர் நாமா. பக்த மீராபாயோட அழுகை தான் பஜன். ஆழ்வார்கள் அழுகை தான் பாசுரங்களா வந்தது. பாண்டுரங்க பக்தர்கள்லாம் அழுதா, எப்படி? அபங்கங்கள் பாடி. அதே மாதிரி நாயன்மார்கள்லாம் அழுதா, எதை பாடினா அப்படின்னா தேவாரம், திருவாச்சகம் இதெல்லாம் பாடினா, அவனுடைய கருணையை நினைச்சு பாடினா அவள்லாம். கடைசி ரசம் சாந்த ரசம். மைண்ட் அப்படியே காமா வச்சுக்கணும். காமா இல்லை அப்படின்னா எதையுமே நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியாது. அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன்? கையில் ஒரு ஃபோனுக்கு 10 செல்ஃபோன் வச்சுட்டு இருப்போம். ஒவ்வொன்றுக்கும் மெசேஜ் தட்டி 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 மெசேஜ் கொடுத்துட்டே இருப்போம். கொஞ்சம் கூட மைண்டு காமாவே இருக்காது. அப்போது என்ன பண்ணணும்? காமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? காமா உட்காண்டு கதையை கேட்கணும். பிரேமா மாமி சொல்கிற கதையை கேட்கணும். அதுதான் தபஸ். அப்போ தான் சாந்தம் ஏற்படும். சாந்தத்தோட அடிப்படையிலே தான் நவரசம் கலந்த கதை ராமகதை அப்படின்னு பாடுறார். நவரசம் கலந்த கதை, நவரசம் கலந்த கதை, ராமகதை, நவரசம் கலந்த கதை, ராமகதை, நவரசம் கலந்த கதை, ராமகதை, நவமன் மதனில் நவமியில் பிறந்தவன், நவமன் மதனில் நவமியில் பிறந்தவன், நவநாகரிக மாணவனில் அமுத கதை, நவமன் மதனில் நவமியில் பிறந்தவன், நவநாகரிக மாணவனில் அமுத கதை, நவரசம் கலந்த கதை, ராமகதை. சாந்தத்தின் இருப்பிடம், கருணையின் உறைவிடம், சாந்தத்தின் இருப்பிடம், கருணையின் உறைவிடம், சாந்தத்தின் இருப்பிடம், கருணை
கதை சாந்தத்தின் இருப்பிடம் கருணையின் உறைவிடம் அற்புத ராம கதை அமுத கதை வீரராகவனின் கதை அழகு கதை சாந்தராமனின் கதை அமுத கதை சாந்தத்தின் இருப்பிடம் கருணையின் உறைவிடம் நவநாகரிக மானகதை அமுத கதை நவரசம் கலந்த கதை ராம கதை நவரசம் கலந்த கதை. இந்த பாட்டில் ஸ்ருங்கார ராமன், வீரராமன், காருண்யராமன், அற்புதராமன், சாந்தராமன் எல்லா ரசமும் ராமனுடைய திருவடியில் சமர்ப்பணம் அப்படின்னு இந்த பாட்டை சொல்லி பாடியிருக்கார். அதை நம்ம கேட்டோம். இப்போ முதல் ரசத்தை அனுபவிப்போம். ஸ்ருங்கார ராமன். ஸ்ருங்கார ரசம் உயர்ந்த ரசம். ஸ்ருங்காராஞ்ச விதேகஜா விகரணே அப்படின்னு தான் அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள். ஸ்ருங்காராஞ்ச விதேகஜா விகரணே. ராம லக்ஷ்மணால அழைச்சிண்டு மிथिलापुर எல்லைக்குள்ள நுழையறார் விஸ்வாமித்திரர். ஜனக மகாராஜா 2 பேரையும் பார்த்தார். இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ. யார் இவா? இவ்வளவு அழகா இருக்காளே. சீத்த மயங்கினா பரவாயில்ல, வரப்போற மாமனாரே மயங்கி போயிட்டாராம் அவ 2 பேரையும் பார்த்துட்டு. இத்தனைக்கும் ஜனகர் யார் தெரியுமா? விவேகி. அதுக்கப்புறம் எதை பார்த்தார் அப்படின்னா, கஜ சிம்மகதி வீரவ் சார்தூல ரிஷபோபமவு. யானை மாதிரி நடக்கிறா, சிம்ம மாதிரி காம்பீரியமா இருக்கா, காளமாடு பார்க்குற மாதிரி பார்க்குறாளே. நடையில யானை, காம்பீரியத்தில் சிம்மம், பார்க்கறதுல காளமாடு அப்படின்னு நினச்சிக்கிறார். சேச்சே பாவம், இவாளை போய் வரப்போகிற மாப்பிள்ளைய போய் யானை, புலி, சிங்கம் இப்படின்லாம் சொல்லிட்டமே அப்படின்னு வருத்தப்பட்டுண்டார். உடனே கண்களை பார்க்குறார். பத்மபத்திர விசாலாட்சவு. கண்கள் தாமரை மாதிரி இருக்கே. தக்கதூணி தனுர்தரவு. அந்த தனுசை பிடிச்சிண்டு நடக்கிற அழகே ரொம்ப அழகா இருக்கே, தனி அழகா இருக்கே. இவாள்லாம் அஸ்வினி குமாரர்களா அப்படின்னு இவாளை பார்த்து இவாளுடைய அழகை ரசிக்கிறார் ஜனக மகாராஜா. ஸ்ருங்கார ரசம் மாமனாருக்கு மாப்பிள்ளைகள் பேர்ல. மிதிலா வீதிக்கு அதுக்கப்புறம் 2 பேரும் வரா நடந்து விஸ்வாமித்திரரோட. ஜனங்கள்லாம் பார்க்குறா. அங்கேயும் ஸ்ருங்கார ரசம். எப்படி? தோள் கண்டார் தோளை கண்டார், தொடுகழல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார்களும் அகுதே அப்படிங்கிறார் கம்பர். தோளை பார்த்தாலாம் சில பேர்லாம் அப்படியே மயங்கி போயிட்டார். சில பேர் திருவடிய பார்த்தா மனசு அதுலேயே லயிச்சு போயிடுதான். கூர்மையான வாழ் போன்ற கண்கள் அப்படின்னு ஒத்தருக்கொத்தர் பேசிக்கிறாளாம். அப்போ மிதிலா ஜனங்களுடைய காதல் ரசம் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி பேர்ல. அப்புறம் கொஞ்சம் நடந்தே வந்துட்டு இருக்கா. அங்க ஒரு கன்யா மடம், ரொம்ப அழகா இருக்கு. அந்த கன்யா மடம் பூக்கள்லாம் பூத்திருக்கு. ராமர் இப்படி தலையை தூக்கி பார்க்கிற, ஏதோ ஒரு பதுமை நிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டாராம். அது பதுமை இல்லை, அது சிற்பம் இல்லை, பின் என்ன? பத்மா, சாட்சாத் மகாலட்சுமி. சீத்தை என்ன பண்ணா தெரியுமா? ராமருடைய குடுமியை தான் பார்த்தாளாம். அப்படியே மயங்கி போயிட்டா. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ. இவ்வளவு அழகா இருக்கே இந்த குழல் அப்படின்னு மயங்கி போயிட்டாளாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, கோதண்டத்தை பிடிச்சுட்டு இருக்கிற கையை பார்த்தா கைவண்ணம் தாமரை, கை தாமரை மாதிரி இருக்கே. அதுக்கப்புறம் முகத்தை வெட்கத்தோட பார்க்கறாளாம். வாய் கமலம் போலும், வாய் எவ்வளவு இது தாமரை மாதிரி இருக்கே. அப்புறம் கண்ணை பார்த்தா கண் அரவிந்தம்,
இதுக்கு மேலே அவளால் எதையுமே பார்க்க முடியல, சுருண்டு திருவடியில் விழுந்துட்டா அப்படின்னு ஸ்ருங்கார ரசத்தை திருமங்கை ஆழ்வார் ரசிக்கிறார். இந்த மாதிரி கம்பர் இந்த ஸ்ருங்கார ரசத்தை எப்படி ரசிக்கிறார் பாருங்க. கண்ணொடு கண்ணினை கவ்வி உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? இது ரொம்ப ஃபேமஸ் இந்த வாக்கியம். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் பார்த்துட்டாளாம். ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் எப்படி பார்த்துட்டா? அப்படி விழுங்குற மாதிரி பார்த்துக்கிறாளாம். கண்கள்ல காதல் சொட்டுறது. இப்படி பார்த்துக்கிறாளே ஒத்தருக்கொத்தர், இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா தப்பே இல்லையா. ஏன்னா ரெண்டு பேரும் க்ஷீராப்தியில இருந்தவா. ராமர் அக்னிலேந்து வந்தவர், சீத்தை மண்ணிலேந்து வந்தவள். ரெண்டு பேரும் ஆகாசத்துல காத்து மூலமா பேசிக்கிறாளாம். அதனால ரெண்டு பேரும் பார்த்துக்கிறா அப்படின்னு போட்டிருக்கார் அவர். அவ ரெண்டு பேரும் என்ன பேசிண்டா? யாரோ இவர் யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. காருலாவும் சேருலாவும் மிதிலையில் காருலாவும் சேருலாவும் மிதிலையில் கண்ணி மாடம் தன்னில் முன்னே நின்றவர். காருலாவும் சேருலாவும் மிதிலையில் கண்ணி மாடம் தன்னில் முன்னே நின்றவர். யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே யாரோ இவர் யாரோ. ஸ்ருங்கார ரசம் இன்னொரு இடத்துலையும் சொல்லப்படுறது. அதை வர்ணிக்கிறார் வால்மீகி. எங்க அப்படின்னா, சித்திரக்கூடத்துல மந்தாகினி நதியில ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்காளாம் ராமரும் சீத்தையும். ஒத்தருக்கொத்தர் ஜலத்தால் அடிச்சு அடிச்சு விளையாடின்னு இருக்கா. அந்த சமயம் சீத்தையுடைய கூந்தல் ஈரமா போயிடுது. அதை ராமரே உலர்த்தி விட்டாராம். அழகா உலர்த்தி காய வச்சாராம். அழகா பின்னி வேற விட்டாராம். மல்லிகை பூவை பறிச்சு தலையில சூட்டினாராம். அலகம் பூரையா மாச அப்படின்னு ராமாயணத்துல வருது. அங்கேது பரிவர்த்தந்தி சீதா சுரசுதோபமா ஹர்ஷயா மாச ராமஸ்ய மனோ மனசிஜாத்மிதம். அந்த இடத்துல சகார திலகம் தஸ்யா, மனசிலா திலகம்னு ஒரு கல்லு. அந்த மனசிலாவை குழைச்சு குழைச்சு சீதைக்கு திலகமா இட்டு விட்டார். இங்க ஸ்ருங்கார ரசம் சொல்லப்படுறது. இந்த ஸ்ருங்கார ரசத்தை வீர ரசமா மாத்தரா சீதா பிராட்டி. எப்போ அப்படின்னா, அசோகவனத்துல ஹனுமன் கிட்ட இத சொல்றா. எப்படி சொல்றா பாருங்க. ஹனுமன்னு, பிரபு எனக்கு மனசிலா திலகத்தை குழைச்சி இட்டு விட்டார். அப்போ நான் கொடியிலேந்து புஷ்பம் பறிக்கலாம்னு கொடியேன்னு நினைச்சுண்டு போய் உன்னை இழுத்தேன். அது கடைசியில கொடி இல்லை ஹனுமன்னு, அது உம்மை போல ஒரு வானரத்தினுடைய வால், ஒரு குரங்கோட வால். அது உடனே என்ன பண்ணிட்டு தெரியுமா, புஷ்ன்னு என் மேல பாஞ்சுடுத்து. உடனே நான் பயந்தே போயிட்டேன். என் பிரபுவை போய் கட்டின்னுட்டேன். அதுக்கப்புறம் தலையை தூக்கி பார்க்கறேன், ராமருடைய தோல்ல ஏதோ செகப்பா காயம் பட்ட மாதிரி இருந்தது. இது என்ன காயம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இது காயம் இல்லை சீத்தே, உனக்கு மனசிலா திலகம் இட்டு விட்டேன் இல்லையா, நீ என்னை கட்டின்றதும் அந்த திலகம் என் தோல்ல பதிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னார் அவர். நான் திக்விஜயத்துக்கு புறப்பட வேண்டி
எனக்கு நீ இட்ட வீரத்திலகம் அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்கார் ராமர். அவர் இன்னும் திக்விஜயத்துக்கு புறப்படலையா அப்படின்னு சீத்தை ஹனுமன் கிட்ட கேட்கிறாளாம். அப்போ இப்படி ஸ்ருங்கார ரசமா இருந்தத வீர ரசமா மாத்திர அழகே அழகு ராமாயணத்தில். அடுத்த ரசம் வீர ரசம். அந்த வீர ரசத்தை எப்படி சொல்றார் அப்படின்னா ராமகதாமிர்தத்துல வீரியம் தனுர் பஞ்சேன. வீரத்துக்கும் ரௌத்ரத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரௌத்ரத்துல என்ன இருக்கும்னா கோபம் இருக்கும். எங்கேயாவது அதர்மம் நடந்ததானால் கோபம் வரும். அந்த கோபத்தினால அடிச்சா அது ரௌத்ரம். கம்சனை கண்ணன் குத்தினான், அது ரௌத்ரம். ராமர் ராவணனை குத்தினது ரௌத்ரம். ஆனா வீரத்துல கோபமே இருக்காது. அர்ஜுனன் மத்ஸ்யத்தை அடிச்சு திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டான், அது வீரரசம். அதுல கோபம் யாரிடத்துலையுமே இல்லை பாருங்க. அந்த மாதிரி கிருஷ்ண பகவான் எல்லா ராஜாக்களையும் அடிச்சுட்டு ருக்மிணி பிராட்டியை அபகரிச்சுண்டு தேர்தட்டில் ஏத்திண்டு வேகமா கிளம்பி போறான், அது வீரம். இங்க ராமாயணத்துல வீரரசம் எங்க காண்பிக்கப்படுறதுன்னா, வீரிய சுருக்கமா ஒரு தனுசை வச்சிருக்கார் ஜனக மகாராஜா. இந்த தனுசை யார் வளைக்கிறாளோ அவளுக்குத்தான் என் பெண் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது வீரியம், சேலஞ்ச். உடனே விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து சொல்றார், ராமா பத்ச ராமா தனு பசிய அப்படின்னு. தனு பசியனா தனுச பாரு அப்படின்னு தான் சொன்னார். ராமர் குருநாதா எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டாராம் கண்களாலேயே. உடனே பக்கத்துல எல்லா ராஜாக்களும் உட்காண்டிருக்காளாம். 16 வயசு கூட நிரம்பாத யாரோ ஒரு அம்பி தனுசை எடுக்கட்டுமாங்கிறானே, நமக்கெல்லாம் என்ன மதிப்பு இங்க அப்படின்னு அவள்லாம் நினைச்சுக்கிறாளாம் மற்ற ராஜாலாம். அந்த சமயம் ஒரு குட்டி யானை கரும்பை எப்படி முறிக்கும் அந்த மாதிரி ராமர் தனுசை எடுத்துட்டார். அத்தனை ராஜாக்களுடைய தலையும் கவிழ்ந்து போயிட்டான். நான் கயிறை இழுக்கிற சீதையோட மனசையும் சேர்த்து இழுத்துட்டாராம். அந்த நான் கயிறை கட்ட போற இச்வாகுவோட புகழ் கொடியையே கட்டிட்டாராம். தனுஷோட ஒரு பாகத்தை தன்னோட திருவடியில அழுத்திண்டார். தனுஷோட மேல் பாகம் பார்த்துதான், அடாடா நமக்கு அந்த பாக்கியம், அவருடைய திருவடியை தீண்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு அது ரொம்ப வருத்தப்பட்டுதான். வருத்தப்பட்டு என்ன பண்ணிடுது அப்படின்னா அதுவே வந்து காலில் விழுந்துட்டான். அதை கம்பர் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் அப்படிங்கிறார். எடுத்ததை தான் பார்த்தா எல்லாரும், டக்குன்னு அது முறிஞ்சு விழுந்ததை கேட்டாளாம் எல்லாரும். டனார்னு வில்லு முறிஞ்சுது, ஜனகருடைய கவலையும் முறிஞ்சு போயிடுத்து. ஒரு கவி எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. தனுசை எடுத்தார், ராஜாக்களோட தலை கவிழ்ந்துடுத்து. நான் கயிறை இழுக்கிற போது சீதையோட மனசையும் சேர்த்து இழுத்து விட்டார். நான் கயிறை கற்றார், இச்சுவாகு குலத்தோட புகழ் கொடியை கட்டிட்டார். வில்லு முறிஞ்சுது, ஜனகருடைய கவலையும் முறிஞ்சு போச்சுன்னு ஒரு கவி இந்த மாதிரி வர்ணிக்கிறார். உடனே எப்படி நிற்கிறார் தெரியுமா? வீர ராகவனா நிற்கிறாராம், விஜய ராகவனா நிற்கிறாராம். சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி தானே அவோ சீதா பிராட்டி. மாலையை எடுத்துட்டு வந்து கல்யாண ராமா
மூன்றாவது ரசம் பீபத்சம். அதாவது அருவருப்பான காரியத்தை செய்யறதுக்கு தான் பீபஸ்தம். ராமாயணத்துல இந்த ரசம் எங்க காட்டப்படுறது அப்படின்னா தாடகா வதத்துல காட்டப்படுறதாம். விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணால அழைச்சிண்டு தாடகாவானம் வழியா போயின்னு இருக்கார். அந்த தாடகையை பத்தி சொல்றார். இந்த தாடகை ஒரு ராட்சசிப்பா, யாரையுமே விட்டு வைக்க மாட்டா. மனுஷா ரிஷிகள் எல்லாரையும் அல்வா சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு துப்பிடுவா. மனுஷ நடமாட்டமே இங்க கிடையாது, இவளை முதல்ல நம்ம அழிக்கணும் அப்படின்னார். எல்லாரையும் சாப்பிட்றாளா, மனுஷால சாப்பிட்றாளா, ரிஷிகளை சாப்பிட்றாளான்னு கோபம் வந்துடுத்து. உடனே வீர ரசம் தான் அங்க வந்தது. முதல்ல வீரரசம் கிளம்பித்து கோதண்டத்தை எடுத்தார். டன்னு தட்டினார் ராமர். கோதண்ட பாணியா காட்சி தரார். யாருக்கு? அந்த அரக்கி தாடகைக்கு காட்சி தராராம். அவளை பார்த்த உடனே விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்ற, குருவே, இவள் பெண்ணாச்சே, இவளை எப்படி நான் அடிப்பேன்? ஒரு பெண்ணை வதம் பண்றது அருவருக்கத்தக்க செயலாச்சே, அந்த செயலை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு அருவருக்கிறாராம் ராமர். பெண்ணை அடிக்கவே கூடாது. இந்த காலத்துல பெண்களை என்ன கொடுமைப்படுத்துறா. இந்த மாதிரி இந்த ரசம்தான் பீபத்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ரசத்தை தான் இந்த தாடக வதத்துல காண்பிக்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், அப்பா ராமா, அச்சம் மடம் நாணம் ஒண்ணுமே இவளுக்கு கிடையாதுப்பா. இவள் ஒரு அரக்கி. இவளை நீ விட்டு வச்சேன்னு வச்சுக்கோ, 1000 பேரை கடிச்சு துப்பிடுவா. அத்தனை பேருக்கும் ஆபத்து. ஒரு செயலை நம்ம செய்யற போது அது கரெக்டா தப்பான்னு எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார் அவர். ஒரு பெண்ணை வதம் பண்ணக்கூடாது ஒத்துக்கிறேன் நானும், அது தர்மம் தான். ஆனா இவளை வதம் பண்ணாம விட்டா 1000 பேர் செத்து போயிடுவா. இவள் ஒருத்திய வதம் பண்ணியாவது 1000 பேரோட உயிரை காப்பாத்தணும், அதுதான் தர்மம். இப்படி தர்ம சூட்சமத்தை சொல்லி கொடுத்து, இது அதர்மம் இல்லை ராமா, தர்மம் தான். பெண்ணா இருந்தாலும் இவள் பெரிய டெரரிஸ்ட். ஒரு பெண் டெரரிஸ்ட்னா அடிக்க தான் வேணும். அதனால இவளை கொன்னா சாதுர்வர்ணியத்துக்கும் ஹிதம் அப்படின்னு தர்மத்தை சொன்னார் விஸ்வாமித்திரர். உடனே பானத்தை தொடுத்தார். அந்த அழக கம்பர் வர்ணிக்கிறார். சொல்லொக்கும் கடிய வேகம் சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுத்தலும். சொல்லொக்கும் கடிய வேகம், சொல்ல விட வேகமா அந்த அம்பு போச்சான். வேகமா டிராவல் பண்ணினது என்னாச்சு? சுடுசரம் கரிய செம்மல், கருப்பா இருக்காவோ, அல்லொக்கும் நிறத்தில் அந்த மாதிரி நிறத்துல இருக்கா. கரிய செம்மல் விட்டது அவளுடைய நெஞ்சுக்குள்ள புந்து முதுகு வழியா வெளியில வந்துடுத்து. நெஞ்சில் தங்கவே இல்லை. அதனால கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்படின்னு வார்த்தை போட்டிருக்கார். அது வெளியில வந்துடுத்து. ஆனா ராம பாணம் ஒருத்தருக்கு நெஞ்சிலேயே தங்கிடுதான். யாருக்கு அப்படின்னா வாலிய அடிச்ச அந்த ராம பாணம் நெஞ்சில தங்கிடுத்து. அந்த பாணத்தை பிடிச்சு இருக்கிறான் வாலி. அப்போ அந்த பானத்துல என்ன எழுதியிருக்குன்னா ராமனுடைய ஒவ்வொரு வில்லையும் ராமான்னு எழுதியிருக்கும். ராமா அப்படின்னு எழுதியிருந்துதான். அத கம்பர் சொல்றார், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரமான ராமாங்கிறத பார்த்தானவன் அப்படின்னு சொல்றார். இந்த மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தான் கம்பராமாயணம் அரங்கேற்றிய இடத்துல ஒருத்தர் பாடினர். நம்ம மோடி உட்காந்து கேட்டார். இததான், இந்த பாசுரத்தை தான். இவளுக்கு பானம் ஏன் வெளியில போச்சு, அவனுக்கு உள்ள தங்கிடுத்து, இவளுக்கு ஏன் வெளியில போச்சு அப்படின்னா, யாருக்கு வாயில ராம நாமம் வரலையோ, யாருக்கு காதுல ராமம் நாமம் போகலையோ அவளுக்கு அப்படி பண்ணிடுவாராம் ராமர். கரையேற வழி இல்லாம பண்ணிடுவார் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்றார். பானம் எப்படி போச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு உவமை சொல்றார் கம்பர். அதாவது ஒரு சிமிலி சொல்றார், எப்படி அந்த ராமபானம் போச்சு அப்படின்னு. கல்லா புல்லருக்கு சொன்ன பொருளென போயிற்று அப்படிங்கிறார்.
ஒரு அசத்துக்கு உட்காந்து நீங்கள் உபதேசம் பண்ணுங்கோ. அது அசத்து, அசடு. அதுக்கு உட்காந்து உபதேசம் பண்ணினோம்னா இந்த காதால் அது கேட்கும், இன்னொரு காதால் அது வெளியில் போயிடும். நெஞ்சுக்குள்ளே போய் தங்கவே தங்காது, மனசில் போய் இறங்காது. அந்த மாதிரி தாடகை மேலே விட்ட பானம் முதுகு வழியாக வெளியில் போயிடுத்து, நெஞ்சு வழியாக உள்ள குத்தி முதுகு வழியாக வெளியில் போயிடுத்து அப்படிங்கிற சிமிலியை சொல்கிறார் கம்பர் இந்த இடத்துல. நவரசத்தில் ஸ்ருங்கார ரசம், வீர ரசம், பீபஸ்தம்ங்கிற ரசம், இப்படி 3 ரசங்களையும் நாம் பருகினோம். மற்ற ரசங்களை அடுத்த எபிசோடில் அனுபவிக்கலாம். சக்கரவர்த்தி திருமகளுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மஹனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களம் காவேரி தடநிவாசாய மங்களம் லக்ஷ்மீ ஹிருதய நிவாசாய மங்களம் பரமபக்த ஜனபரிரக்ஷகாய மங்களம் ஸ்ரீரங்கநாதம் மங்களம் லோகைகநாதம் மங்களம் ராமானுஜ சம்பூஜித சரணாரவிந்தம் மங்களம் சுபமங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் சுபமங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் சுபமங்களம் மங்களம்